மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பகுதியில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளரும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா தலைமை வகித்து சட்டமன்ற தேர்தல் குறித்து வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். மேலும் பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நிச்சயம் ஆட்சி அமைக்கும் எனவும், கழக பொதுச் செயலாளர் ஆட்சியில் கொண்டு வந்த நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணிகளை மேற்கொள்ளவும் வலியுறுத்தினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கழக அம்மா பேரவை சார்பில் 50வது வாரமாக அதிமுக ஆட்சியின் சாதனை விளக்க திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. நகர கழக செயலாளர் செந்தில்குமார், நகர அம்மா பேரவை செயலாளர் சேகர்பாபு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கோ பாலசுந்தரம் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கே ஏ பாண்டியன், முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் ஆகியோர் பங்கேற்று திமுக ஆட்சியின் அவல நிலை குறித்த பிரசுரங்களை பொதுமக்கள் மற்றும் வணிகர்களிடம் வழங்கி பரப்புரை மேற்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் அப்பநாயக்கன் பாளையத்தில் அதிமுக சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோரின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு பொதுக்கூட்டம், நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் முப்பெரும் விழா நடைபெற்றது. அம்மா பேரவை செயலாளர் கவிச்சந்திரன் மோகன், வார்டு செயலாளர் சாந்தி பூஷன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இதில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் மணிகண்டன், மருத்துவர் அணி மாவட்ட செயலாளர் துரைசாமி உட்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் எரவாஞ்சேரி மற்றும் இலுப்பூர் ஊராட்சிகளில் வாக்குச்சாவடி கிளை கழக நிர்வாகிகள், செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. செம்பனார் கோவில் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் VG கண்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் S பவுன்ராஜ் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் எரவாஞ்சேரி ஊராட்சியில் திமுகவை சேர்ந்த சிலர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.